இன்றைய சிந்தனை. இந்த கோசாரங்களிலே நாங்கள் கோசார பலன் என்று சொல்கின்ற போது குருப்பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி என்று இந்த கோசார நிலைகளிலே எங்களுடைய ராசிக்குரிய பலன்களை ஆர்வமாக பார்ப்பதிலே நாங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. என்ன நடக்கின்றது பொழுது, என்ன பலன் பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் ஆராய்வோம். எந்த நிலையிலே கோசாரங்கள் வந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே அதிகமாக ஒரு அச்சம் கொள்ளுகின்ற காலம் இந்த ஏழரைச்சனி. இந்த ஏழரைச்சனி என்பது 7.5 ஆண்டுகளுக்கு ஒரு வரை பிடிக்கின்றது. இந்த 7.5 ஆண்டும் அவர்களுக்கு துன்பம் என்று சொல்வதற்கு இடமில்லை. அந்த 7.5 ஆண்டிலே அதிலே 3 கூறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். 12ஆம் இடம் 2.5 ஆண்டுகள் முதல் கூறாக போற்றப்படுகின்றது. ஜென்மச்சனி, அதாவது அந்த ராசியிலே சனி வருகின்ற காலம் ஜென்மச்சனி ஒரு 2.5 ஆண்டுகள் பார்க்கப்படுகின்றது. 2ஆம் இடம் 2.5 ஆண்டுகள் பார்க்கப்படுகின்றது. ஜென்மச்சனி முடிந்து 2ஆம் இடத்தில் வருகின்ற பொழுது அது கடைக்கூறாக போற்றப்படுகின்றது. ஆக முதல் கூறு, நடுக்கூறு, கடக்கூறு என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை பிரயோகங்களிலே 3 கூறுகளாக 2.5 ஆண்டுகள், மொத்தம் 7.5 ஆண்டுகள் இந்த ஏழரைச்சனியை நாங்கள் பார்க்கின்றோம். இயல்பாக இந்த ஏழரைச்சனியிலே ஏழரைச்சனி துன்பம் கொடுக்குமா என்று சில பேர் கேட்பார்கள். ஒரு சிலர் சொல்லுவார்கள் ஏழரைச்சனி மகர ராசி, கும்பராசி, துலாம் ராசிக்கு பாதிப்பை கொடுக்காது என்று சொல்லுவார்கள். ஒருவர் சொல்லுவார்கள் ஜாதகத்திலே சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஏழரைச்சனியால் பெரிய பாதிப்பில்லை என்று சொல்லுவார்கள். அல்லது ஜாதகத்திலே துலாலக்கணம், மகரலக்கணம், கடகலக்கணம், அந்த துலாலக்கணம், மகரலக்கணம், கும்பலக்கணம் கொண்டவர்களுக்கு ஏழரைச்சனி பாதிக்காது என்று சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வார்த்தை பிரயோகங்களாலே அந்த ஏழரைச்சனியுடைய பலங்களை சொல்லிக் கொண்டிருப்பது வழமை. ஆனால் ஏழரைச்சனி யாராக இருந்தாலும் அந்த ஜென்மச்சனி என்று சொல்கின்றோமே, அதாவது உங்களுடைய ராசி எதுவோ அந்த ராசிக்கு சனி பகவான் வருவார். தற்பொழுது மீன ராசியிலே சனி பகவான் இருக்கின்றார். அந்த மீன ராசியை கொண்ட அனைவருக்கும் தற்பொழுது ஜென்மச்சனி என்று சொல்லப்படுகின்ற ஏழரைச்சனியின் நடுக்கூட்டு பலாபலன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதிலே அந்த மீனராசி என்று சொல்லுகின்ற பொழுது பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களுக்கு உடையவர்கள் மிக மிக நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இந்த காலம் அமைகின்றது. அதாவது ஏழரைச்சனியின் ஜென்மச்சனிக்குரிய காலம் இது. அவரவர்கள் வயதுக்கேற்ப பலாபலங்களை கொடுத்து கொண்டிருக்கும். ஒரு மாணவராக இருந்தால் அவருடைய கல்வி நிலையிலே மிகவும் ஊக்கமும் பொறுமையும் நிதானமும் கொண்டு செயல்பட வேண்டும். அசண்டைத்தனமாக இருக்கக்கூடாது. நட்பு வட்டாரங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கல்வி, உங்களுடைய பணி, அதாவது கல்வி கற்பதும் அதை சரியாக மனப்பாடம் செய்து கொள்வதும் பரீட்சைகளை சரியாக கவனித்து செயல்படுவதுமாக அவர்களுடைய காலத்திலே அவர்கள் இருக்க வேண்டும். இப்பொழுது நடக்கின்ற ஜென்மச்சனியிலே எங்களுடைய அசண்டைத்தனத்தினாலே எங்களுக்கு பல சிரமங்கள் அமையலாம். எனவே நாங்கள் மிக நிதானம் பொறுமையோடு செயல்பட வேண்டும். அதே ஒரு இளம் நடுத்தர வயதிலே உள்ளவர்கள், குடும்பஸ்தர்கள், தொழில் செய்கின்றவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு குடும்ப ரீதியாக மன உளைச்சல்கள், பிரச்சனைகள் இருக்கும், செலவீனங்கள் அதிகமாக இருக்கும், மருத்துவ செலவுகள் இருக்கும், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் திடீரென ஏற்படுத்தும். எனவே அவர்களும் மிக மிக நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இது அமைகின்றது. அதேபோன்று வயது முதிர்ந்தவர்கள், அதாவது இயலாதவர்களுக்கு கூட உடல் உபாதைகள் அதிகமாக கொடுக்கின்ற காலமாக இருக்கும். மருத்துவ செலவுகள், சத்திர சிகிச்சைகள் போன்ற நிகழ்ச்சிகளிலே சிரமங்களை கொடுக்கும். வாகன ஓட்டுநர்கள் மிக அவதானமாக, நிதானமாக, பொறுமையாக தங்களுடைய கைங்கரியங்களில் ஈடுபட வேண்டும். இப்படியாக இந்த ஜென்மச்சனி காலம் என்பது அவர்களுடைய வினைப்பயனுக்குரிய சரியான பலாபலங்களை கொடுக்கின்ற காலமாக அமையும். எனவே இந்த ஏழரைச்சனியிலே ஜென்மச்சனியை நாம் எல்லோரும் நன்கு கவனமாக, நிதானமாக, பொறுமையாக எங்களுடைய செயல்பாட்டை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது என்ன ஜென்மச்சனி என்று உதாசீனப்படுத்தி செல்லக்கூடாது. ஏனென்றால் இந்த காலகட்டம்தான் எங்களுக்குரிய வினைப்பயன்களை சரியாக தருகின்ற காலம் சனி பகவான். எனவே இந்த ஏழரைச்சனியிலே ஜென்மச்சனி காலம் மிக மிக நிதானமும் பொறுமையும் கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டிய காலமாக அமைகின்றது. அதை ஒவ்வொருவரும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சனி பகவானுடைய பலாபலங்களிலே ஜென்மச்சனி காலத்திலே தான் எங்களுக்கு பலவிதமான சிரமங்களும் துன்பங்களும் அதிகமாக வருகின்ற காலமாக அமைகின்றது. அதிலே 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகின்ற முதல் கூறு, முதல் ஆரம்பித்த 2.5 வருடங்களிலே பெருந்துன்பங்களுக்கு இடம் இருக்காது.
அதே போன்று கடைக்கூறாக சொல்லப்படுகின்ற 2ஆம் இடத்திலே அமைகின்ற 2.5 வருடங்களும் கூட சிறு சிறு சிரமங்கள் இருந்தாலும் அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் தரக்கூடிய காலமாகவும் அது அமையும். எனவே இந்த 7.5 சனி என்கின்றது 7.5 ஆண்டுகளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அதற்குரிய பலன்களை உங்கள் ஜோதிடர் மூலமாக அறிந்து கொண்டு அதற்குரிய பரிகாரங்களை வழிபாடுகளை சரியாக செய்து நாங்கள் நிதானம் பொறுமை இழக்காமல் எங்களுடைய கைங்கரியங்களிலே மிக அவதானமாக மிக நிதானமாக செயற்பட வேண்டிய ஒரு காலமாக இந்த 7.5 சனி அமைகின்றது. அதிலே ஜென்மச்சனியை ஒவ்வொருவரும் உற்று நோக்கி அதற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்பதே மிக முக்கியமானது. நன்றி.